இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் தியானிக்கலாம். இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி ஒரு உவமையை தொடங்குகிறதை பார்க்கிறோம். இந்த உவமையில் ராஜா என்று சொல்லுகிறது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது, மகன் என்று சொல்லுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, மணவாட்டியாக உண்மையான சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் விவாகம் என்கிற பந்தத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு கூட சபை இணைக்கப்படுகிறது என்கிற உவமையை தொடங்குகிறார். இங்கே 3ஆம் வசனத்தில் அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அழைக்கப்பட்டவர்கள் யூதர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் முதல் அழைப்பை பெற்றவர்களும் ஆவர். மத்தேயு 10:5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாட்டுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்றார். முதல் அழைப்பு இங்கே யூதர்களுக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 15:24 அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். சீஷர்களை அனுப்பினாலும் அவர் அங்கே முதலாக யூதர்களிடத்திற்கு அனுப்புகிறார். அவரும் தான் எதற்காக வந்தேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவர்கள் தேவனுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருந்தார்கள். இந்த ஓமைகளை சொன்னப்பட்டது போலவோ அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 23:37 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கொல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாது போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் இங்கே அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். யோவான் 1:11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 5:40 அப்படியிருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அழைக்கப்பட்டார்கள் இஸ்ரவேலர்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்துவிட்ட காரியங்களை குறித்து வருகிறதற்கு மனதில்லாதிருந்தார்கள் என்று இயேசு இந்த ஓமையில் குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தொடர்ந்து தேவன் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பினார் என்பதற்கு எரேமியா 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்களண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 25:4 கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் போகும்படிக்கு, அதாவது நீங்கள் கேளாமலும் உங்கள் செவியை சாயாமலும் போனீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி எரேமியா 26:4-5-6 இதே வசனத்தை சொல்லி நீங்கள் இப்படி கீழ்ப்படியாமல் போனபடினால இந்த ஆலயத்தை சீலோவை போலாக்கி இந்த நகரத்தை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு நாட்களிலிருந்தே இந்த நாட்கள் வரையிலும் ஆண்டவர் அழைத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அவர்கள் மனதில்லாமல் அசட்டை பண்ணி கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அதே போன்றுதான் ஆண்டவர் செய்கிறதாக மத்தேயு 23:34 சொல்லுகிறார். ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்திலே அனுப்புகிறேன், அவர்களில் சிலரை கொன்று சிலரை சிலுவையில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். தேவனுடைய ஊழியக்காரர் அங்கே இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிப்பார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போலத்தான் இங்கேயும் 4ஆம் வசனத்தில் அவர் வேறு ஊழியக்காரரெல்லாம் அனுப்பி அவங்களை அழைத்த பொழுது அழைக்கப்பட்டவர்களோ 5ஆம் வசனத்தில் அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார், மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி மற்றவர்கள் கொலை செய்கிறதை எல்லாம் இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம்.
ராஜாவின் மேலே ஒரு வெறுப்பு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு வெறுப்பு, அங்கே வருகிற ஊழியக்காரர்கள் மேலே ஒரு வெறுப்பு இருக்கிறபடினால இன்றைக்கும் எப்படி கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களை, அந்த ரட்சிப்பை அறிவிக்கிறவர்களை எவ்வளவு அவமானப்படுத்தி எவ்வளவு துன்பப்படுத்துகிறார்களோ அதே போல காரியங்கள் அந்த நாட்களிலே இருந்ததை குறித்து நாம் படிக்கிறோம். அதைத்தான் இயேசு இந்த உவமையிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட வேண்டிய தேவ செய்தியும் என்ன என்று அங்கே 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்ல வேண்டிய செய்தி எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, எல்லாம் தயார் செய்யப்பட்டு ஆயத்தமாக இருக்குது. இங்கே அதே தான் சொல்லி, என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. என்ன மனுஷங்க ஊழியக்காரங்க எதையுமே ஆயத்தப்படுத்த வேண்டிய தேவையில்லை. தேவனுடைய ராஜ்யமும் மனுஷர் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற ரட்சிப்பும் கிறிஸ்துவுக்குள் ஆயத்தமாக உள்ளது. இந்த செய்தியை தான் அறிவிக்கணும். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இயேசு பிரசங்கித்தாரே, அதே போல தான் தேவனுடைய ராஜ்யமும் மனுஷர் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிற ரட்சிப்பும் கிறிஸ்துவுக்குள் ஆயத்தமாக உள்ளது என்கிற நற்செய்தியை சொல்லும்படியாகத்தான் தேவ மனிதர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதர் எதையும் ஆயத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் இருக்கிற வண்ணமாக அவர்கள் வந்தால் போதும். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஏசாயா 55:1-2 வரையிலும், ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள், நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். உலகத்தில் உள்ள அழிந்து போகிற சிற்றின்பங்களுக்காக பணத்தையும் பொருளையும் நீங்கள் செலவழித்து பிரயாசப்படுறீங்களே, நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 22:17 ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். தேவ செய்தி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி நம்மை அழைக்கக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கிறோம். 22:5 அநேக இஸ்ரவேலர் அங்கே தேவ அழைப்பை அசட்டை பண்ணி அவ்வுலகத்தின் காரியங்களோடு தன்னை இணைத்து கொண்டதை பார்க்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, வயலுக்கு போயிட்டேன், வியாபாரத்துக்கு போயிட்டேன்னு சொல்லி ஆண்டவரை தேடுகிறதற்கு நேரமில்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் வாழ்கிற ஜனங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். அவமானப்படுத்தி கொலை செய்கிறதையும் பார்க்கிறோம். இதற்கு என்ன பிரதிபலன் கிடைக்கிறது? 22:7 தேவ ஊழியரை தவறாக நடத்தி உபத்திரவப்படுத்தி அழைப்பை அசட்டை பண்ணுகிறவர்கள் மேலே தேவ கோபாக்கினை நிச்சயமாக வரும் என்பதை இங்கே இயேசு சொல்லுகிறார். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான் என்று பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1:6-8 வரை பவுல் எழுதுகிறார், உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுடைய நீதியாக இருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அப்படியாகும். கட்டாயம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கு தண்டனை உண்டு என்கிறதை, நிச்சயம் நடக்கும் என்கிற காரியத்தையும் இயேசு இந்த உவமையின் மூலமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் அனைத்தும் அந்த யூதர்களுடைய வாழ்க்கையில், இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் கிபி 70 நிறைவேறியது. அது ரோம இராணுவமாக இருந்தாலும் அவருடைய நோக்கங்களை செய்கிறதற்கு பயன்பட்ட தேவனுடைய இராணுவமாக அது இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆகவே கிபி 70 முற்றிலுமாக தீத்து ராயனால் அவைகள் அழிக்கப்பட்டதை குறிக்கக்கூடியதை பார்க்கிறோம். மத்தேயு 22:8-9 தேவன் தம்முடைய வீட்டை வெறுமையாக வைக்க மாட்டார், வேறு சிலரை கண்டுபிடிப்பார். இது பிரதேசத்து நாடுகளை, புறஜாதிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது.
அதை குறித்து அவர் தன்னுடைய ஊழியக்காரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களும் அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்துகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது என்று பார்க்கிறோம். நல்லார் பொல்லார், நல்ல ஜனம் பொல்லாத ஜனம் இந்த உலகத்தில் கூறப்படுகிறவர்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பார்க்கப்படுகிறவர்கள் தேவனுடைய பார்வையில் நல்லவர் ஒருவரும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர்களை மாற்ற முடியும். அங்கே அழைக்கப்பட்டு வந்தவர்களுக்கு எல்லாருக்குமே கல்யாண வஸ்திரத்தை அங்கே கல்யாண விருந்தை ஆயத்தப்படுத்தினவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கல்யாண ஆடை என்பது ராஜாவே கொடுக்கிற ஆடை. தம்மை கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கும் நீதியை குறித்து இது பேசக்கூடியதாக இருக்கிறது. இங்கே ஒருவன் தன்னுடைய சுய நீதியை நம்பி நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு போதும்னு சொல்லி கல்யாண வஸ்திரம் தரித்திராத அவன் அங்கே உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேகர் தேவனுடைய நீதியை தங்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்ள விரும்பாதபடி தங்களுடைய சுயநீதியையே குறித்து பேசுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். இங்கே 12ஆம் வசனத்தில் அவர் வந்து பார்க்க வருகிறார். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தா என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். சுய நீதியை நம்பி நான் தேவனை பின்பற்றி விடுவேன், எல்லாற்றையும் சாதித்து விடுவேன் என்று சொல்லுகிறவனுக்கு தேவன் கேள்வி கேட்கும் பொழுது அவனால் பேச முடியாது, பேசுகிறதற்கு ஒன்றுமே இருக்காது என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். அழைப்பெல்லாம் கேட்டு வந்துட்டார், அழைப்பு பெற்றவர் தான். ஆனால் ஆலயத்துக்குள்ளே வந்த பின்பு, சபைக்குள்ளே வந்த பின்பு, விருந்து சாலைக்குள்ளே வந்த பின்பு தன் சுய நீதியை தூக்கி வெளியே போடாமல் அவன் ராஜா தருகிற அந்த நீதியை தரித்து கொள்ளாமல் இருந்தபடியினால் அவனுக்கு கிடைத்த தண்டனை அழுகையும் பற்கடிப்புமான ஒரு புறம்பான இருள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அருளுபவற்றை ஏற்க மறுப்பவர்களும் புறக்கணிப்பவர்களும் உண்மையிலேயே கொடிய தண்டனையை அடைவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம். ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் என்று இங்கே நாம் எபிரேயாக்கியோன் எழுதுகிறதை பார்க்கிறோம். வசனம் 14 நற்செய்தியினுடைய அழைப்பு அநேகருக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் தேவ அழைப்பை பெற்று தெரிந்து கொண்டவர்கள் சிலரே என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சிலராக நாம் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய சுய நீதியை தூக்கி தூர எறிஞ்சிட்டு தேவ நீதியை அணிந்தவர்களாக நம்ம அர்ப்பணித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள்.